வந்தவாசி எள்ளுப்பாறை பகுதியில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையால் அப்பகுதியில் மழை நீரானது தேங்கியிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேணுகோபால் வழங்க கேட்கலாம். வேணுகோபால், தற்போது இந்த திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எள்ளுப்பாறை பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. அப்பகுதி மக்கள் இதனால் எந்த வகையான பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள்? அவங்க இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன? மழைநீரை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக சரவணன், திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட 23வது வார்டு எள்ளுப்பாறை பகுதியில் தொடர் மழை காரணமாக தெருக்கள் முழுவதும் முழங்கால் அளவிற்கு மழை வெள்ளம் செல்வதால் பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது வந்தவாசி சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் நேற்று காலை முதல் இடைவிடாத கனமழையானது பெய்து வந்தது. இந்த நிலையில் சுகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட 23வது வார்டு எள்ளுப்பாறை பகுதியில் உள்ள தெருக்கள் முழுவதும் முழங்கால் அளவிற்கு மழை வெள்ளம் புகுந்து எள்ளுப்பாறை பகுதியில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் மழை வெள்ளமானது புகுந்ததால் பொதுமக்கள் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்து வருகிறார்கள். மேலும் 20க்கு வீடுகள் மேல் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் மாடியில் தஞ்சம் அடைந்து இருக்கிறார்கள். இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகிறார்கள். அவசர தேவைக்காகவும் அதே போல அத்தியாவசிய தேவைக்காகவும் பொதுமக்கள் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள். குறிப்பாக வயதானவர்கள், குழந்தைகள் பெரும் சிரமப்பட்டு வருகிறார்கள். மேலும் மழை நீரானது இந்த பகுதியில் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் முழங்கால் அளவிற்கு மழை வெள்ளம் செல்வதால் பாம்பு, பூரான் உள்ளிட்ட விஷ ஜந்துகள் வீட்டில் நுழைந்து விடுகிறது. இதனால் மக்கள் மிகுந்த அச்சத்துடன் இருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் அதிக அளவில் மழை வெள்ளம் செல்வதால் சுவர்கள் ஊறி போய் கீழே விழும் அளவிற்கு இருக்கிறது. அசம்பாவிதம் நடக்காமல் இருக்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்களை மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் அழைத்து செல்ல வேண்டும். அதே போல இங்குள்ள மக்களுக்கு உணவுகள் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சரவணன், தங்களது தகவல்களுக்கு நன்றி வேணுகோபால்.